அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்று அறிமுகம் செய்ய வைக்க புத்தகம் கிரகங்களை துரத்துபவன், யுகன் அவர்களுடைய பதிப்பு. நற்றிணை பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த புத்தகம். நற்றிணை பதிப்பகம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். பாரதி சொன்ன மாதிரி சென்றிடுவேர் எட்டத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர் அப்படின்னாரு பாரதி. அந்த மாதிரி தமிழில் மட்டும் இல்லாமல் உலக மொழிகள் எல்லாத்தோட பண்பாட்டு களஞ்சியமாக நற்றிணை பதிப்பகங்களோட வெளியீடுகள் இருக்கும். தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலேயோ இல்லை வேறு மொழிகளில் இருக்கிறதுல அங்கே இருக்கிற ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஒரு பதிப்பகம் நற்றிணை பதிப்பகம். இப்போ அதனுடைய மக்கள் வெளியீடாக பல புத்தகங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய பதிப்பாளராக யுகன் இருக்கிறாரு. யுகன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் பல ஆங்கில திரைப்படங்களுக்கு தமிழில் திரைக்கதை எழுதியிருக்கிறார். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அப்புறம் சினிமா பாரடைஸோ, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இந்த மாதிரி படங்களுக்குடைய திரைக்கதையை தமிழில் எழுதியிருக்கிறார். உலக சினிமா பற்றி 8 நூல்களை படைத்திருக்கிறார். தீரா நதி, ஆனந்த விகடன், இன்னும் சில இதழ்களில் அவரது கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுப்பை அவருடைய முதல் கவிதை தொகுப்பு. ஆனால் படிப்பதற்கு என்னுடைய அனுபவம் வரை இது முதல் படிப்பாக தெரியவில்லை. ஒரு படைப்பாளியாக, ஒரு பதிப்பகத்தின் உரிமையாளராக அவர் பல புத்தகங்களை படித்திருப்பார். அதில் மக்களுக்கு எது பிடித்திருக்கக்கூடும் என்பது அவருக்கு இயல்பாகவே தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட கவிதைகளை தனது வாழ்விலிருந்து எடுத்து இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். இப்போ யுகன் அப்படிங்கிறவர் யாருங்கிறத அவர் முன்னுரையில கொடுத்திருக்கார். ஆனா அவர் யாருங்கிறத அவருடைய ஒரு கவிதையிலிருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் முன்னுரைங்கிறது புத்தகத்துல முன்னாலே வச்சிருப்பாங்க. இவர் 55 பக்கங்கள் தாண்டி 56வது பக்கத்தில் அவருக்கான முன்னுரையை ஒரு கவிதையில் பதித்திருக்கிறார். சம்பாத்தியம் என்ற ஒரு கவிதை அது. நேற்று ஒரு நண்பரை சந்தித்தேன். அவரிடம் முன்தினம் நான் வாசித்த ரில்கே, சாப்போ, சில்வியா பிளாத் கவிதைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். பதவிதைத்து போன அந்த நண்பரோ, ஐயோ வேண்டாம், இவ்வளவு உயரமான கவிதைகள் என்றார். அதிக அறிவு பெற்றுவிட்டால் சம்பாதிக்க இயலாது என்றார். அவர் சொல்வது அவர் வரை சரிதான். ஆனால் என் வேலை அதுவல்ல. என் வாழ்வின் நோக்கங்களில் ஒன்றுதான் சம்பாதிப்பது. சம்பாதிப்பது மட்டுமே என் நோக்கம் அல்ல. என் பணி அறிவை தேடுவது, அது கொண்டு அறிவை உண்டாக்குவது, பின் அதை சிதைத்து விடுவது, அதைவிட மேலான ஒரு அறிவை மீண்டும் தேடுவது, முன்பு போலவே உருவாக்குவது, பின் அதை சிதைத்து விடுவது. இந்த உருவாக்கி சிதைத்து மீண்டும் உருவாக்குதல் செயல்பாட்டில் என்ன சம்பாத்தியம் வருகிறதோ அது போதும் எனக்கு. நான் உருவில்தான் யானை, என் தேவையோ எறும்பளவுதான். அவருடைய இந்த கவிதை தான் அவரை பத்தின ஒரு முன்னுரையா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஒரு ஆர்வம். அதனால இதை படித்தேன். சுந்தர ராமசாமி ஐயா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஒரு கவிதை வரிகள் இப்படி முடியும்: நதிகள் திசை மாற மனித சம்மதம் பெறுவதில்லை. நதிகள் திசை மாற மனித சம்மதம் பெறுவதில்லை. திசை மாறி ஊரை அழித்து ஊரை உருவாக்கி கடலில் கரைகிறது நதி அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் தனக்கு என்ன வேணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடியது பணமா இல்லை வேற ஏதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை தேடல் எனக்கு கிடையாது. என்னுடைய தேடல் அறிவு சார்ந்தது தான். அதிலிருந்து வரும் வருமானமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு கவிஞனுடைய, ஒரு படைப்பாளியுடைய படைப்பை அறிமுகப்படுத்துறது எனக்கு பெருமை. இந்த புத்தகம் முழுவதுமே அவருடைய வாழ்க்கையை சார்ந்த அவருடைய அனுபவங்களை தான் எடுத்து பேசியிருக்கிறாரு. நம்ம ஒரு அழகியலை மிகவும் கடினமான ஒரு வார்த்தைகளால ரொம்ப அலங்கரிச்சு அப்படி கொண்டு போகணுன்ற தேவை எதுவும் அவருக்கு இருந்ததா தெரியல. ரொம்ப இயல்பா ஒரு சாதாரண மனிதனோட அவதானிப்பா தான் இந்த கவிதை புத்தகம் வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கி இருக்கிற திரு செல்வ புவியரசன் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் இன்னும் ஒரு படி மேல போய் அழகா சொல்றாரு: அடைமழை நாட்களில் கைகளாலேயே அகழ்ந்தெடுத்த ஏழிலை கிழங்குகளாய் கை கூடியிருந்த இயல்பு அப்படின்னு இந்த புத்தகத்தை வரையறுக்கிறாரு. இந்த புத்தகமே அப்படிதான் இருக்கு. இந்த புத்தகம் ஒரு கவிதையை, என்னதான் ஒரு கவிதை புத்தகம், கவிதை தொகுப்பு அப்படின்னு இருந்தாலுமே இது ஒரு கதை சொல்லல் வடிவா தான் நான் பார்க்கிறேன். இதுல இருக்கிற எல்லாமே ஒரு கதை. அந்த ஒரு கதை மூலமா அவருடைய வாழ்வுல அவர் சந்தித்த மனிதர்களை ரொம்ப அழகா பதிஞ்சிடுறாரு. அப்படி ஒரு கவிதை தான் கொடுத்ததும் பெற்றதும் அப்படின்ற ஒரு கவிதை. எப்போது முதல் முத்தம் கொடுத்தேன், எப்போது முதல் முத்தம் பெற்றேன். முதல் முத்தம் கொடுத்தது காதலை சொன்ன கல்லூரியின் 2ஆம் ஆண்டில். முதல் முத்தம் பெற்றது காதலியின் கல்யாணத்திற்கு முதல் வாரம். இனிமேல் நான் சந்திக்க வேண்டாம் என்று முடிவெடுத்த நாளில் அப்படின்னு முடிக்கிறாரு.
ரொம்ப இயல்பா கவிதைகளை கொண்டு போறாரு. தான் ஒரு உத்தமன், தான் வந்து என்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பானது, எந்தவித குறைகளும் அற்றது அப்படின்ற எந்த ஒரு தேவையும் அவருக்கு தென்படலை. அவர் வந்து ரொம்ப இயல்பான உறவுகளையும், முக்கியமா இவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே படிக்கும்போது ஒரு எல்லல் தென்படுது. தன்னைத்தானே சுயலலுக்கு உட்படுத்துகிறாரு. அது வந்து ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த பண்பா தெரிகிறாரு. இந்த புத்தகத்தை படிக்க படிக்க யுகன்கிற மனிதர், இப்போ நார்மலாக ஒரு கவிதையை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கவிதை தொகுப்பை நமக்கு என்ன தெரியும்னா, கவிஞர் வந்து எப்படி இதை யோசிச்சிருப்பாரு, இதை வந்து நம்மளுடைய வாழ்வோட எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் இந்த கவிதை தொகுப்பு முழுவதுமே ஒவ்வொரு ஒரு கவிதையிலேருந்து அடுத்த கவிதைக்கு நம்ம நகரும் பொழுது நம்ம வந்து யுகன்கிற மனிதனுடைய பார்வையிலிருந்து பார்க்குற மாதிரி தான் ஆயிடுது. ஸோ அவ எங்கெங்கெல்லாம் சுய எல்லல்களுக்கு அவரை உட்படுத்திக்கிறாரோ அங்கே எல்லாமே நம்மளை நாமே அதர் கவிதைக்குள்ளே பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுறோம். அப்படி ஒரு இயல்பான கவிதை தேன் முட்டாய் அப்படின்ற ஒரு கவிதை. அதில் என்ன சொல்றாருன்னா, சிறு வயதில் இனி உன்னோடு பேச்சே இல்லை என்று முருகேசனிடம் காவிட்டு விட்டேன். சில நாட்கள் கழித்த நண்பர்கள் மொத்தமாக சந்திக்கும் பொழுது அவனிடம் சகஜமாக பேசி விடுவேன். அதன் பின் தான் அவனோடு சண்டையிட்டதே நினைவில் வரும். சரி, அடுத்த முறை காவிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் வாங்கி வந்த தேன் மிட்டாயில் ஒன்றை அவனுக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு வெள்ளந்தியான மனிதர் இருக்காரு. இதை ஒவ்வொரு கவிதைகளாக அப்படியே நகர்ந்து போகும்போது, அச்சா இவர் வந்து ஒரு தேன் மிட்டாய் மாதிரி ஒரு இனிமையான ஒரு மனிதர், இவரை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற நமக்கே ஒரு ஆர்வம் வருது. அவர் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. இதே மாதிரி இயல்பான இன்னொரு கவிதை, கவிதையும் சண்டையும். இது இங்க இருக்கிற பல பேருக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவன் கவிதை எழுதி கொண்டிருந்தான். அவன் மனைவியோ அவன் செய்த தவறுகளை சொல்லி அவனோடு சண்டையிடத் தொடங்கினான். நான் கவிதை எழுதுவதா உன்னோடு மல்லுக்கு நிற்பதா என்றான் அவன். எழுதி கிழித்தது போதும், எனக்கு பதில் சொல் என்றாள் மனைவி. கவிதையும் வேண்டாம் சண்டையும் வேண்டாம் என்றபடி சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். கவிதையும் அவன் பின் சென்றது அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. எவ்வளோ அழகா, ஒயிட் பிளட் சேம் பிளட் தான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒண்ணுதான். இப்போ நம்ம ஒரு பொதுவாக ஒரு கவிதையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவிதையை வந்து திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, புரியாது. கமலஹாசன் மாதிரி ஏதாவது எழுதியிருந்தோம் அப்படின்னா நமக்கு புரியாது. அப்போ ஒரு புனைவோட சேர்ந்து ஒரு 4 புதிய வார்த்தைகளை இணைக்கக்கூடிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போதான் வந்து தன்னுடைய படைப்பு ஆகச்சிறந்த படைப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஒன்று, அந்த மாதிரி கவிதைகளை திரும்ப திரும்ப படிப்போம். இல்லையா, நமக்கு பிடிச்சு போய் ஒரு கவிதையை திரும்ப திரும்ப படிப்போம். அப்படிப்பட்ட கவிதைகளுக்கான தொகுப்பு தான் இந்த கிரகங்களை துரத்துபவன். இன்னொன்று எனக்கு மனசில் பட்டது அப்படின்னா, இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து இவருடைய வாழ்க்கையில், நான் சொன்ன மாதிரி இவரோட வாழ்க்கையிலேருந்து எடுத்ததுனால இவரோட தன்மையிலேருந்து விலகாம அப்படியே இவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பதிவிட்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு தினசரி வாழ்வில் அவர் வீட்டை நோக்கி கடந்து பயணிக்கும் போது ஒரு பூங்கால ஒரு ஊஞ்சல் இருக்கு. குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு ஊஞ்சால ஒரு பெரிய மனிதர் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு, ஃபோன் பேசிக்கிட்டே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி ஒரு கவிதை இந்த புத்தகத்தில் வருது. சுவாரஸ்யம் கருதி நான் சில கவிதைகளை வந்து உங்களுக்கே விட்டு விடுகிறேன். அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஊஞ்சலாடும் எருமை ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப இயல்பாகப்படுது. நம்ம எல்லாருமே மனசில் அதை தான் திட்டிட்டு போவோம், எருமை வயசாகுது என்னன்னு. அதெல்லாம் இவர் அழகாக கவிதையில் திணிச்சிட்டு போறாரு. இன்னொன்று, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து ஒரு மேதாவி அப்படின்னு அவர் எந்த இடத்துலையுமே காட்டிக்கல. அதை ஆணித்தரமாக ஒரு கவிதையில் அதையும் சொல்றாரு. ஒன்றுமே தெரியாதவன் அப்படின்னு தனக்கான ஒரு டேக்லைனே அவர் கொடுத்துட்றாரு. எனக்கு கார் ஓட்ட தெரியாதது பற்றி நண்பர் கேலி செய்தார். அதை கேட்டு சிரித்து கொண்ட நான், இதுக்கே இப்படி சொல்கிறீர்களே, எனக்கு என்னென்ன தெரியாது தெரியுமா என்று பட்டியலிட்டேன். மலைத்து போன அவர், ஒன்றுமே தெரியாமல் எப்படி 50 வருடத்தை வாழ்ந்து முடித்தீர் என்று கேட்டார். அதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்றாரு. இதை விட வெகுளியா என்ன சொல்ல முடியும் அப்படின்றது இருந்தது. அவர் நினைச்சிருந்தா ஒரு பதிப்பகத்தின் பதிப்பாளர், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து பிதற்றிக் கொள்ள முடியும். ஆனால் அதை எதையுமே அவர் வந்து ஒரு வாசகனுக்கு ஒரு படிப்பு அனுபவத்தை கொடுக்கணும், அது வெகுஜன மக்களோடு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரொம்ப இயல்பாக எந்த மெருகு ஏற்றாமல் அழகாக கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்துடைய தலைப்பு ஒரு கவிதையில் வருது, அதை நான் இன்னைக்கு படிக்க போகிறதில்ல, அதுவும் உங்களுக்கு விட்டு விடுகிற சுவாரஸ்யம் குறையக்கூடாதுங்கிறதுனால. அந்த கிரகங்களை துரத்துபவன் அப்படிங்கிற கவிதையில் ஜோதிடத்தின் மேல் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை பற்றி பேசிட்டு இருக்காரு. அங்கே அவர் சிறுமைப்படுத்திக்கிறார். அவர் வந்து தாம் பெரியவன்னு காட்டாம சொல்றாரு,
கிறிஸ்டபர் நோலன் வந்து சனி கிரகத்தை பற்றி துரத்திக்கிட்டு இருக்காரு. நான் இன்னும் என் கட்டங்களையே துரத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தன்னை சிரமப்படுத்திக்கிட்டு அது மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணுங்கிற கடமையையும் ரொம்ப கவனமாக கையாண்டிருக்காரு. நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு பிடித்ததை தான் சொல்லணுங்கிறது சொல்லியிருக்காரு. இன்னொரு வாழ்வியல் உதாரணம் கோவணத்தை திருடியவன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே வலி இருக்கும், வலியை எப்படி சொல்றது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த கவிதையின் பெயர் வந்து கோவணத்தை திருடியவன். நான் அறியவில்லை உன் குணம், நைசாக லவிட்டு விட்டாய் நண்பா, உண்மையை சொல்கிறேன் இது கேவலம். பழக்கத்திற்கு சிறுமை செய்து விட்டாய், ஆனால் நண்பா ஒன்றை உணர்ந்து கொள், நீ திருடியது என் கோவணத்தை தான். ஆயிரக்கணக்கான சந்ததிகளை உருவாக்க வல்ல என் ஜீவ உறுப்பு இன்னும் என்னிடம்தான் இருக்கிறது. என்கிட்ட இருக்கு இந்த கதையை நீ வேணா எடுத்துக்கலாம், எத்தனை கவிகளே என்னால் படைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்புறம் வாழ்வின் பல பரிமாணங்களை இங்கே இந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்காரு. நம்ம ஜென்ரலாகவே நம்ம வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து ரொம்ப மேலாக வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, கனவுலகத்திலேயோ இல்லை நம்ம யாரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவோம், நம்ம உச்சாணி கொம்பில் ஏற்றி வைப்போம். ஆனால் நம்ம கனவு இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம், அவங்க தள்ளி போனதுக்கப்புறம் நம்ம வந்து இயல்பு நிலைக்கு நிறுவிடுவோம், அவங்கள அந்த இடத்துலேருந்து இறக்கி வச்சிருவோம். அப்படி கனவுலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களை பற்றின ஒரு கவிதை ஆசை நாயகி அப்படின்ற ஒரு கவிதை. என்னை போல அவர்களுடைய மனைவி ஒரு நாளும் நடந்து கொண்டதில்லை என்று சொல்வார்கள். என்னை போல அழகும் கனிவான சொற்களும் கொண்ட பெண்ணை இதுவரை பார்த்ததில்லை என்பார்கள். உன்னுடனே இருந்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பார்கள். ஆனால் விடிந்தும் விடியாததும் கிளம்பி விடுவார்கள். இதை விட ஒரு விலை மகளுடைய ஒரு வருத்தத்தை எப்படி சொல்றது? நீ என்னை வந்து எனக்கு உன்னுடைய தேவை முடியும் வரை நீ என்னை உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்திருக்கிறாய், விடிவதற்கு முன் ஏன் கிளம்பி விட்டாய், உனக்கு தேவை முடிந்தவுடன் ஏன் கிளம்பி விட்டாய் அப்படின்ற கேள்வியை ரொம்ப அழகாக பதிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று மாய ஊற்று அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு பைத்திய கவியை பற்றி நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். அந்த கவிதை முக்கியமாக இவர் சொல்றது வந்து இது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு, நான் இதுக்கு முன்னாடி கல்லூரி நாட்கள்லேருந்தே கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு பதிப்பாக ஒரு தொகுப்பாக இதை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது பல முறை முயற்சி செஞ்சோம், எனக்கு அதுக்கான கிடைக்கல, எனக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்விக்ஷன் கிடைக்கல, அதனால் நான் தீவிரமாக அதை எடுத்துக்கல, அதனால் நான் வந்து ஒரு கவிதை தொகுப்பை இவ்வளோ நாளாக கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருடைய கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பு மாதிரியே தெரியல, ஆனால் அவருடைய கவிதையை வச்சு அவருக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கலாம் அப்படின்றது தான். அவருடைய இந்த கவிதை புத்தகத்துடைய முதல் கவிதை நான் மன்னனாவேன் அப்படின்ற கவிதை. வாழ்க்கையின் நடுமத்தில் நிற்கிறேன், நம்பிக்கையுடன் படகை திருப்பியும் அனுப்பிவிட்டேன், கரையேறி புதுநிலம் காண வேண்டும், நீந்தி பழைய நிலம் திரும்ப சக்தியும் இல்லை, அங்கு வரவேற்கவும் யாரும் இல்லை, கடந்த கால வாழ்க்கையை குறித்து புகார்கள் உண்டு, சொல்ல விரும்பவில்லை. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே இதே நிலைமை தான். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, நடுவில் நிற்கிறோம். ஆனால் முன்னாடி போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு உந்துதல் வேணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. கொஞ்சம் நம்பிக்கை, மனதிற்குள் ஒலிக்கும் பிடித்தமான கவிதை வரி, புது நிலத்தில் ஒரு ராணி, காத்திருப்பதா எனக்கு ஒரு உள்ளுணர்வு, நம்பிக்கை வையுங்கள் நான் மன்னனாவேன் அப்படின்னு முடிக்கிறாரு. எல்லாருக்கும் அவங்களுக்கான தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் காலம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய திறமை எப்போ இருந்தாலும் வெளில வந்துடும். அப்படிதான் நான் மன்னனாவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கவிதையை படிக்கும்போது மறுபடியும் நானும் யுகனாக மாறி நான் மன்னனாவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள பிறக்குது. ஜென்ரலாக நமக்கு மகிழ்ச்சி அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா ஒரு நல்ல கவிதை படிக்கும்போது வரும் இல்லையா, நம்ம கவிதை எழுதுனா வரும். மூணாவது நம்மளை பற்றி யாராவது கவிதை எழுதுறாங்க, நம்மளுடைய உலகத்தை பற்றி கவிதை எழுதுறாங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி தானே வரும். இப்போ இதில் நான் சொன்ன மூணாவது கேட்டகரி தான் இந்த கிரகங்களை துரத்துபவன் புத்தகம். இதில் இருக்கிற முக்கால்வாசி கவிதைகள் நம்ம உலகை பற்றி, நம்ம ஒரு சாதாரண மனிதனுடைய உலகத்தை சுற்றியே இருக்கு. அதனால இந்த நம்ம உலகை பற்றி கவிதைகளால் படித்திருக்கும் யுகன் வந்து தொடர்ந்து கவிதை தொகுப்பு எழுத வேண்டும். இது முதல் தொகுப்பு, இத்தோடு விட்டு விடாமல் தொடர்ந்து எழுத வேண்டும் என்பது என்னுடைய சிறிய விண்ணப்பம். யுகன் என்பவர் வந்து இந்த யுகத்துக்கான ஒரு கவிஞன் என்று சொல்லி என்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம்.